இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க ஏதோ கோட் வேர்ட் மாதிரி இருக்கு. இத பார்த்தா பேர் மாதிரியே தெரியல. ஒருவேளை ஷார்ட் அண்ட் ரைட்டிங்கா இருக்குமோ? இதெல்லாம் தெரியணும்னா அம்மா கண்ணு முழிச்சாதான் நம்ம வருமா பத்தின சீக்ரெட்டை தெரிஞ்சுக்க முடியும். அப்பதான் அவனால நடக்க இருக்கிற ஆபத்துகளை நம்மளால தடுக்க முடியும். ஐலி, நீ எதுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி அம்மா என்ன கண்டிஷன்ல இருக்காங்கன்னு விசாரிச்சு பாரு. ஆ அயலி, டாக்டர், இப்ப அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க கிட்ட ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? சேம் கண்டிஷன் தான் அயலி. அன்னைக்கு நீங்க வந்து பாத்துட்டு போனப்ப எப்படி இருந்தாங்களோ இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. இடையில எப்பயாவது கான்ஷியஸ் வந்துச்சா? இல்ல அயலி, அப்படி இருந்தாதான் உடனே நான் உங்களுக்கு கால் பண்ணிருப்பேனே. டாக்டர், நான் அம்மா கிட்ட பேசவா? இப்ப உங்க காதுல வைக்கிறேன். பேச அயலி. அம்மா, எனக்கு உன்கிட்ட ஒரு ஹெல்ப் வேணுமா? இத நான் ஒரு பொண்ணா கேக்குறதா நினைச்சுக்க வேண்டாம். இன்ஸ்பெக்டர் அர்ச்சனா கிட்ட நான் ஒரு ஹெல்ப் கேக்குறேன். அம்மா, நாங்க வர்மாவை கொன்னுட்டோமா? ஆனா அவன் திரும்பவும் உயிரோட வந்து நிக்கிறான். இதுக்கு முன்னாடி நீங்க அவனை கொன்ன போவும் அவன் இப்படிதான் உயிரோட வந்தான்னு நான் கேள்விப்பட்டேன். அது உண்மைனா அவனை பத்தின சீக்ரெட் உனக்கு தாமா தெரிஞ்சிருக்கணும். நீ எழுந்து வந்து சொன்னாதாமா இங்க நிறைய பிரச்சனைகளை தடுக்க முடியும். இல்லன்னா வருமா ஊரையே சுடுகாடா மாத்திருவான். அப்பதாமா உன்னையும் என்னால வெளியே கொண்டு வர முடியும். பிளீஸ்மா, சீக்கிரம் எழுந்து வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுமா. உன் பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமா பிளீஸ். அம்மா ப்ளீஸ் மா, ப்ளீஸ் மா. அயலி, அழாதம்மா. அம்மா ப்ளீஸ் மா. ஐலி, நீ போன் கொடு. ஓகே டாக்டர், ஐலி அப்புறமா பேசுவா. நீங்க அம்மாவை பத்திரமா பாத்துக்கோங்க. ஓகே.